விழாக்கால வாழ்த்துக்கள். ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு காமன் ப்ராப்ளம். பட் ஒரு ரொம்ப ஹைலி அஃபெக்டட் ஒரு பெர்சன். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா. அதாவது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே, முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள நம்ம லேட்டா ரொம்ப ஃபீல் பண்ற மாரி ஆயிராம பார்த்துக்கணும். ஓகே. இன்னைக்கு நம்ம எத பத்தி சொல்லப் போறோம் அப்படின்னா, சாதாரணமான ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எவ்வளவு கொடுமையா இருந்தாலும், ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆனாலும், அது நம்ம செட்டில் பண்ணி எடுத்துற முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன பொறுத்தவரையில, அது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அல்லது ஒரு கிருமினால பரவக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? ஸ்கின்ல இச்சிங் இருக்கும். அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன இருக்கும்? கொஞ்சம் ஆழமா அந்த ஸ்கின் கொஞ்சம் பிளாக் ஆகி, நம்ம நகத்தால கிள்ளும்போது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி, தண்ணி வடிகிற மாதிரியோ, அல்லது கொஞ்சம் ரெட்டா ஒரு ஷைனிங்கா அப்படி மாறுற மாரியோ ஒரு ஸ்டேஜ்ல 2வது ஃபார்ம் ஆகும். இன்னும் நாள் போகும்போது அதையும் கண்டுக்காம விட்டோம்னா என்ன ஆகும்? அந்த ஸ்கின் எல்லாமே ரொம்ப ரஃப் ஆகி, ஒரு எக்ஸிமேட்டஸ் அப்பியரன்ஸ்ல கெரட்டோசிஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துரும். கெரட்டோசிஸ் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு, நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும், அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் ஆகாது. ஸ்கின்ல பெர்மனன்ட் சேஞ்சஸ் எல்லாம் ஆகி முடிச்ச பிறகு, திரும்ப ஐயோ! நம்ம பழையது மாதிரி எனக்கு நார்மல் கலர்ல ஸ்கின் வேணும் அப்படின்னு ஆசைப்படவே முடியாது. ஸோ, முளையிலே கிள்ளி எறியணும். இப்ப எல்லாருக்குமே தெரியும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படி சொல்லக்கூடியது ஒரு ஆபத்தான டிசீஸ் கிடையாது. அது வரக்கூடிய ஏரியாவ பொறுத்து அது நெறைய பேர் இருக்கு. தலையில வரலாம், பாடியில வரலாம், பிரைவேட் ஏரியால வரலாம். பிரைவேட் ஏரியால வரும்போது ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், இதுல பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள் என்ன நெனைச்சிடுறாங்க, இது ஏதோ ஒரு ரகசியமான நோய் அப்படின்னு பயந்துடுறாங்க. ஒரு சீக்ரெட் டிசீஸ். அதனால என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்றதில்ல. அவங்களோட பிரதர்ஸோ சிஸ்டர்ஸ்ட்ட கூட சொல்றதில்ல. அப்படியே ரகசியமா பாதுகாத்து, ட்ரெஸ்ஸால நல்லா கவர் பண்ணி, அப்படியே பாதுகாத்து வச்சுடுறாங்க. என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜ் தாண்டும்போது, அது துணிய விட்டு வெளிய வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல. இப்போ இடுப்பு பகுதியில வருது அப்படின்னா, அப்படியே வயிற்று பகுதி வரைக்கும் பரவிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணிட முடியும்? ஈஸியா எல்லாரும் பார்க்குற மாரி ஆயிரும். அதனால இந்த ப்ராப்ளம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது டீனியா இன்ஃபெக்ஷன் இது ஆரம்ப ஸ்டேஜ்ல லேசா அது எப்படி ஆரம்பிக்கும்? சின்ன ஒரு அரிப்பு, சின்ன ஒரு நிற மாற்றம், சின்ன ஒரு ஒரு ஷேட் அடிச்சது மாரி. அதாவது ஒரு நார்மல் கலரோட கொஞ்சம் வித்தியாசமா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்துல இருக்கும். இந்த ஆரம்ப நிலையிலேயே நீங்க அத கரெக்ட்டா டிலே பண்ணாம உங்களோட ஃபேமிலியில சொல்லி, நியர்பை உங்களோட டாக்டர்ஸ்ட்ட ஃபேமிலி டாக்டரா இருப்பாங்க, அல்லது நியர்பை சித்தா டாக்டரா இருப்பாங்க. அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா செட்டில் ஆயிடும். இப்போ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு ஆளுக்கு வருது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்லது டீனியா இன்ஃபெக்ஷன் எதனால ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்றது நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கிறேன். இந்த சோப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம்ல, நுரை வரக்கூடிய சோப் மெட்டீரியல். நம்ம பாடி சோப்பா இருக்கட்டும், துணி துவைக்கிற சோப்பா இருக்கட்டும், அல்லது இந்த ஷாம்பு வெரைட்டியா இருக்கட்டும், இந்த நுரை வரக்கூடிய எல்லா ஐட்டமும் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிரி அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால என்ன நடக்குது? நெறைய பேருக்கு இந்த எதிரி யார் அப்படின்றது தெரியாமலேயே, அது நம்ம ரொம்ப கிளீனா இருக்கணும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பாதிச்ச இடம் அப்படின்ட்டு சோப்பால அழுத்தி, அழுத்தி, அழுத்தி கிளீன் பண்றாங்க. அதனால என்ன நடக்குது? அன்யூசுவலா வழக்கத்துக்கு மாறா குபீர்னு வளர்ந்துருது. ரொம்ப கடுமையா வளர்ந்துருது. ஸோ, நல்லா வளர்ந்த பிறகு அத ட்ரீட் பண்றதுக்கும் சிரமம் தான் இருக்குதே தவிர, ஈஸியா ட்ரீட் பண்ண முடியாது. அதனால இந்த அவேர்னஸ் மீடியா வழியாக நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டீனியா இன்ஃபெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. அது கியூர் பண்ற மாரியான ஒரு ப்ராப்ளம் தான். இது ஆபத்தான பிரச்சனை இல்ல அப்படின்றத மைண்டுக்குள்ள நல்லா ஏத்திக்கிங்க. ஒரு டிலேட் எஃபெக்ட்ல ரொம்ப கிரானிக்கா போன பிறகு,
ஏன் இந்த பேஷண்ட் நீங்க வந்து பார்க்கக்கூடிய பேஷண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஸ்கின்ன பாருங்க. பாடி ஃபுல்லா எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பாருங்க. இவரு மாதிரி இது வந்து பரவாயில்ல. இத விட சிவியரானவங்கலாம் அடிக்கடி வருவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு போக விடாமல், ஆரம்பத்திலே தடுக்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கேன். நெறைய பேர் வந்து மேரேஜ் கோயிங் டைம்ல இன்னும் ஒரு 4 மாசத்துல மேரேஜ். அந்த டைம்ல தான் ஹாஸ்பிட்டலே கொண்டு காமிக்க வர்றாங்க. இன்னும் பல பேரு அந்த டைம்ல கூட காமிக்கல. ஆஃப்டர் மேரேஜ் வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்ட்டு வந்து ஃபேமிலிக்குள்ளார பெரிய இஷ்யூஸ் வந்து செப்பரேஷனுக்கு கூட அது இனிஷியேட் பண்ற மாரி ஆகுது. ஸோ வொரி பண்ணாதீங்க. இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது ட்ரீட்டபிள். ஸோ டிலே பண்ணாம காலத்தே பயிற்சின்ற மாரி ஆரம்ப காலகட்டத்தில அத ட்ரீட் பண்ணி முடிச்சிருங்க. தேங்க் யூ.